அங்கே அம்பேத்கரை பற்றி எவ்வளோ பேசுறதுக்கு இருக்கு. நீங்கள் மோடி கவர்மெண்ட் அம்பேத்கர் கான்ஸ்டியூஷன் மேலே எவ்வளோ பெரிய தாக்குதலை தொடுத்துட்டு இருக்கு. நீங்கள் வாயிலேருந்து ஒரு வார்த்தை வந்ததா? அந்த வார்த்தை உன் வாயிலேருந்து வரல. அப்போ யாரோட ஆளுமை? அப்போ அம்பேத்கரை வாக்கு வங்கி அரசியலுக்காக எல்லாரும் பயன்படுத்துகிறாங்க, விஜயும் பயன்படுத்துகிறாரு. இது வரைக்கும் நீங்கள் கட்சி ஆரம்பித்து 10 மாதத்தில் தலித் விடுதலைக்கு என்ன பண்ணீங்க? சரி, தலித்துகள் தமிழகத்தில் பாதிக்கப்படும் வேங்க வேலை பற்றிலாம் பேசுகிறீங்க. வேங்க வேலை போய் பார்த்தீங்களா? விஜய் மாதிரி இருக்கவங்க குரல் கொடுத்தாங்கன்னா அரசாங்கத்தை இடிச்சு உரைத்தது மாதிரி இருக்கும். அவங்க சைலண்டாக இருக்காங்க. அப்போ இந்த அரசாங்கத்துக்கு என்னமோ துளிர் விட்டு போகுது. இன்னைக்கு திமுகவோட தொங்கு சதையாக மாறிட்டாங்க. அப்போ மக்களுக்காக குரல் கொடுக்க யார் இருக்கா? விஜய்க்கு இது எதுவுமே தெரியல. 2 சினிமா ஷூட்டிங் நடத்தினாரு. எம்ஜிஆருக்கு கருணாநிதி, கருணாநிதிக்கு ஜெயலலிதா, ஜெயலலிதா கருணாநிதி, எடப்பாடிக்கு ஸ்டாலின், ஸ்டாலினுக்கு எதிரியே கிடையாது, ஸ்டாலினுக்கு எதிர்கட்சி தலைவரே கிடையாது. மக்களை நீங்கள் 75 வருஷமா இப்படி வச்சிருக்கீங்க, ஃபோட்டோ ஷூட். அப்போ நீங்கள் அதுக்கு வீட்டில் கூப்பிட்டு கொடுத்தீங்க, அதுக்கு பேர் என்ன ஷூட்? அப்போ இன்றைய ஆட்சியாளர்களுக்கான மாற்று இன்றைய ஆட்சியாளர்களை விட அவலமானதாக இருக்கும் என்பதுதான் இப்பொழுது கிடைக்கக்கூடிய சமிக்கையாக இருக்கிறது. இர்ரெகுலர் பீரியட் என்னதான் பண்றது? உங்க பிரச்சனைகளை கட்டுப்படுத்த லயன் டேட் சிரப் தினமும் 2 ஸ்பூன். SAP Cloud Development டெஸ்டிங் துறைகளில் இலவச பயிற்சிகளை BC ஸ்ரேனி அகாடமி வழங்கி வருகிறது. Eligibility 12 pass, first graduate, low economic family, single parent. Apply through the link in description. ராஜஸ்மேனர்களுக்கு வணக்கம். அரசியல் பல பரபரப்பான கட்டங்களை நோக்கி நகர்ந்து கொண்டு வருகிறது. அது குறித்து விவாதிக்க மூத்த பத்திரிகையாளர் திரு மணி அவர்கள் நம்முடன் இணைந்திருக்கார். வணக்கம் சார். வணக்கம். விஜயோட பாலிடிக்ஸ்னு ஒரு கிளாரிட்டி இல்லாத மாதிரி தான் இருக்கு. நீங்கள் ஏன் அப்படி பார்த்தீங்கன்னா, அம்பேத்கர் மாதிரி ஒரு பெரிய தலைவரோட ஒரு அந்த காம்போசிஷன் அப்படின்னு ஒரு இந்த கட்டுரைகள் எல்லாம் மொத்தமாக தொகுத்து வழங்குறப்போ அது ஒரு மாநாடு மாதிரி நடத்தி, அவரோட இறந்த நாள் அன்னைக்கு தான் வந்து அது இது பண்ணுறாங்க. ஒரு மாநாடு மாதிரி நடத்தி எல்லாருக்கும் அது புதுப்படியாக பேசி வெளியிடுறதை விட்டுட்டு ஒரு க்ளோஸ்டு கார்பரேட் ஈவெண்ட் மாதிரி நடத்துறாங்க. விகடன் விளம்பரத்துக்காக விஜய் யூஸ் பண்ணிக்கிச்சா, இல்லை விஜய் விளம்பரத்துக்காக விகடன் யூஸ் பண்ணிக்கிட்டாரா? 2 பேரும் ஒருத்தர் யூஸ் பண்ணிட்டாங்க. திமுகவுக்கு எதிரான நெரேட்டிவை செட்டப் பண்ணணும்னு விகடன் அதை யூஸ் பண்ணிச்சு. விஜயும் அதை பயன்படுத்திக்கிட்டார். அங்கே என்ன அம்பேத்கரை பற்றி பேசினார் அவர்? ஏதோ ஒரு 4 லைன் பேசினார். எது ஹைலைட் ஆச்சு? திமுக பற்றி அவர் பேசினது தான் ஹைலைட் ஆச்சு. திருமாவளவனும் இங்கே தான் மனசு இருக்கு. மனசு இருக்கு. திருமாவுக்கு இங்கே தான் அது 2 தான். திருமாவுக்கு இங்கே தான் மனசு இருக்குது. அப்புறம் 200 தொகுதின்னு இருமாப்புன்றார். அதுதான் ஹைலைட் ஆயிடுச்சு. அங்கே பேச வேண்டிய விஷயம் அது. அங்கே அம்பேத்கரை பற்றி எவ்வளோ பேசுறதுக்கு இருக்குது. இன்றைக்கி மோடி கவர்மெண்ட் அம்பேத்கர் கான்ஸ்டியூஷன் மேலே எவ்வளோ பெரிய தாக்குதலை தொடுத்துக்கிட்டு இருக்கு. நீங்கள் வாயிலேருந்து ஒரு வார்த்தை வந்ததா? அந்த வார்த்தை உன் வாயிலேருந்து வரல. அப்போ யாரோட ஆளுமை? இந்த கேள்வி வரும்ல. அம்பேத்கர் புத்தக வெளியீட்டு விழாவில் நீ முதல்ல பேச வேண்டியது மோடியை, அப்புறம் தான் நீ ஸ்டாலினை பற்றி பேசணும். மேல்பாதியை பற்றி பேசலாம், இங்கே தலித்துகளுக்கு இழைக்கப்படக்கூடிய கொடுமைகளை பற்றி பேசலாம், கண்டிப்பாக பேசணும். அது செகண்ட் பார்ட். ஃபஸ்ட்டு பார்ட் நீ பேச வேண்டியது எது? இந்திய அரசியலமைப்பு சாசனத்தின் மீது மோடி கவர்மெண்ட் தொடுத்து கொண்டிருக்கக்கூடிய தொடர் தாக்குதல்கள். ஒரு வார்த்தை வாயிலேருந்து வரலையே. அம்பேத்கரோட பேரை நாங்கள் உட்காந்துருக்காரு 5 வருஷம் பொய் வழக்கில் கைது செய்யப்பட்டு பீமா கொரேகாம் கேஸில் வெளியில் வந்தவர். அவரை பற்றி ஒரு வார்த்தை நீ பேசினியா? அவர் மீது தாக்கல் நடத்தி இதே பிஜேபி கவர்மெண்ட் தான். அந்த ஒரு விஷயமே அவர் பேசினியா? பேசல. அப்போ இது வந்து அம்பேத்கரை பற்றியும் கவலை கிடையாது, எதை பற்றியும் கவலை கிடையாது. திமுகவை ஓட்டுக்கு அனுப்பணும், திமுகவை தோக்கடிக்கணும். இதுக்கு நீ அம்பேத்கரை பயன்படுத்திக்கலாம், தப்பு கிடையாது. ஆனால் அம்பேத்கரை பற்றியும் அங்கே பேசணும்ல. பேசவே இல்லையே உங்களுக்கு. அந்த 1200 ரூபாய் புக்கை விகடனுக்காக விளம்பரப்படுத்தி கொடுக்க விஜய் வந்தார். அவ்வளோதாங்க. திமுக கூட்டணியிலேருந்து விசிகாவை எப்படியோ உருவிடணும்னு விகடனுக்கு ஒரு ஆசை. அரசியல் உள்நோக்கத்துடன் நடத்தப்பட்ட நிகழ்ச்சி தான் அது. அந்த மேடையில் இருந்த 5 பேரில் 3 பேருக்கு ஆழமான அரசியல் நோக்கம் உண்டு. விகடன் ஆசிரியர் சீனிவாசன், ஆதவர்ஜனா, விஜய். உண்மையாக ஒழுங்காக பேசினவங்க நீதிபதி சந்துருவும் ஆனந்த் டம்பிளேவும் தான். அவ்வளோதான். அவங்க பேச்சு எங்கேயாவது வந்துதா? எடுபடவே இல்லை. அப்போ அம்பேத்கரை வாக்கு வங்கி அரசியலுக்காக எல்லாரும் பயன்படுத்துகிறாங்க. விஜயும் பயன்படுத்துகிறாரு, விகடனும் பயன்படுத்துது, ஆதவர்ஜனாவும் பயன்படுத்துகிறாரு. அவ்வளோதான். அதுக்கு மேலே அதில் ஒன்றும் பேசுறதுக்கு இல்லை. ஆனால் இந்த ஒரு சிக்கல்லே வந்து பார்த்தீங்கன்னா, விஜயோட பாலிடிக்ஸ்லேயே வந்து பார்த்தீங்கன்னா தலித் பாலிடிக்ஸை யூஸ் பண்ணுறதுக்காக மட்டும் ஆதவர்ஜனாவை தனியாக பிரித்து கொண்டு வந்திருக்காங்க திருமாவளவன் கிட்ட இருந்து ஒரு பார்வை இருக்கு. ஏன்னா விஜய் வந்து டேரெக்டாக தலித் பாலிடிக்ஸ் அந்த பட்டியலின் சார்ந்த பாலிடிக்ஸை பெரும்பான்மையாக அவர் பேச ஆரம்பித்தார் அப்படின்னா மற்ற சமூகத்தோட ஓட்டு வந்து விஜய்க்கு கிடைக்காது. அதனால அதை பேசுறதுக்காக மட்டும் ஆதவர்ஜனாவை தனியாக பிரித்து வச்சிருக்காங்க ஒரு பார்வை இருக்கு. இல்லை அதெல்லாம் இல்லை. அது வந்து விகடனோட ஏற்பாடு. ஆதவர்ஜனாவை மேடை ஏற்றினது விகடனோட ஏற்பாடு, விஜயோட ஏற்பாடு கிடையாது. முதல்ல இந்த நிகழ்ச்சி இந்த ஆண்டு பிப்ரவரி மாதமே என்னமோ திட்டமிடப்படும் பொழுது சிஎம் கிட்ட தான் அவங்க அப்பாயின்மெண்ட்டு கேட்குறாங்க. 4 மாதங்களாக அப்பாயின்மெண்ட்டே கிடைக்கலன்னு ராகுல் காந்தி ஆஃபீஸ் அப்ரோச் பண்ணுறாங்க. அங்கேயும் கிடைக்கல ரெஸ்பான்ஸ் இல்லை. ஆரம்பத்திலே விகடனும் ஆதவர்ஜனாவும் சேர்ந்து தான் இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு பண்ணுறாங்க. அதுக்கு பிறகு சிஎம் வரமாட்டேன்னு சொன்ன பிறகு தான் விகடன் குழுமம் வந்து விஜய் அப்ரோச் பண்ணுறாங்க. அவர் உடனே ஒத்துக்கிறாரு.
அதுக்கு பிறகு அவங்க பிளான் பண்ணுறது இந்த இடத்துல திமுகவுக்கு எதிராக பேசணும், இந்த மேடையை பயன்படுத்தணும். ஸ்டாலின் அவர்கள் பண்ண ஒரு பெரிய தவறு, திமுக செய்த தவறு, அந்த விகடன் அழைப்புதலை ஏற்றுக்கொண்டிருக்க வேண்டும். அந்த மேடையில் வந்து ஸ்டாலின், திருமா, விஜய் எல்லாரும் இருந்தாங்கன்னா விஜயோட அந்த லைம் லைட்டை இவங்க எடுத்துருக்கணும். இவங்க சிஎம் வந்து தான் விஜய் வந்திருக்கவே மாட்டாருங்க. சிஎம் வராத பிறகு தானே அவங்க விஜய் கிட்ட போகிறாங்க. அப்போ இது கோட்டை விட்டது திமுக. அந்த மேடையை திமுக கைவிட்டிருக்க கூடாது. எப்படி கள்ளக்குறிச்சி மதுவிலக்கு மாநாட்டில் அழையா விருந்து அழியா போய் ஆர்எஸ் பாரதியும் டிகே சிலவனும் உட்காந்தாங்களோ அந்த மாதிரி இந்த மேடையில் உட்காந்துருக்கணும். அதை விட முக்கியமான மேடை இது. கோட்டை விட்டு நிற்கிறீங்க நீங்கள். கலைஞர் இருந்தால் அந்த மேடையை அலங்கரித்திருப்பார், பயன்படுத்தியிருப்பார், அலங்கரித்திருப்பார். சிஎம்மும் திருமாவும் இருக்காங்கன்னா விஜய் பேசுறது ஒன்றும் பெருசாக விஜய் வரவே மாட்டார் மாநாட்டுக்கு. அந்த இடத்துல விஜயோட தேவை இப்போ திருமாவளவனை கூப்பிட்டு இருந்தாங்கன்ற விஷயங்களும் ஓகே. திருமாவளவன் அம்பேத்கர் சொன்ன விஷயங்கள் நிறைய பேசியிருக்காரு. அம்பேத்கரோட கொள்கையை இன்னுமே பேசிக்கிட்டே இருக்காரு. அந்த எங்கெங்கெல்லாம் முரண்படுதோ அந்த இடத்துல எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காருன்ற விஷயம் ஓகே. விஜய் என்ன பண்ணிட்டாருன்னு அந்த இடத்துல வந்து நிற்கிறாருன்னு ஒரு கேள்வி இருக்கு. என்ன பண்ணார் அவரு? ஒன்றுமே பண்ணலையா? திமுக விமர்சனம் பண்ணுறதுக்கு அந்த மேடை நீங்கள் என்ன பண்ணீங்க? இது வரைக்கும் நீங்கள் கட்சி ஆரம்பித்து 10 மாதத்தில் தலித் விடுதலைக்கு என்ன பண்ணீங்க? சரி, தலித்துகள் தமிழகத்தில் பாதிக்கப்படும் வேங்க வேலை பற்றிலாம் பேசுறீங்க. வேங்க வேலை போய் பார்த்தீங்களா? அதாவது நான் சொன்னதுக்கு அப்புறமும் போய் பார்க்கல. பெரிய ஒரு 10 நாளைக்கு 15 நாள் ஆக போகுது, 15 days ஆக போகுது. 10 நாள் ஆகுது. 6ஆம் தேதி இன்னைக்கு 10 நாள் ஆகுது. 10 நாளாக நீங்கள் போனீங்களா? கோவால கீர்த்தி சுரேஷோட அது வேண்டாம், அதை நம்ம பேச வேணாம். அது தப்பு, அது பர்சனல் மேட்டர், அது பேச வேணாம். அப்படி பார்த்தா அதில் யாரும் தப்ப மாட்டாங்க. எல்லாருக்கும் அந்த மாதிரியான ஒரு பக்கம் உண்டு. அது தேவையில்லாத விஷயம். அது வந்து நம்ம இது வந்து சிறுமப்படுத்துறது. எல்லாருக்கும் அப்படிப்பட்ட தனிப்பட்ட சில நிகழ்ச்சிகள் இருக்கும். அது தேவையே இல்லை நமக்கு. நீ வந்து இவ்வளோ தூரம் அவர் சொன்ன பிறகு நீ வேங்க வேலைக்கு போகலன்றது எந்த விதத்தில் நியாயம்? அதை பற்றி ஒரு அறிக்கை ஒன்றுமே இல்லையே உங்கள்கிட்ட. பாதிக்கப்பட்ட மக்களுக்கு எவ்வளோ பெரிய கொடுமை நடந்திருக்கு. இன்ன வரைக்கும் குற்றவாளியை கைது பிடிக்க முடியலன்றது இந்த அரசாங்கம் வெட்கி தலைகுனிய வேண்டிய விஷயம். அது எல்லாருமே கடந்து போகிறாங்க. அவ்வளோ பெரிய கேஸ் அது. சிபிசிஐடிக்கு போட்டு எவ்வளோ மாதம் எவ்வளோ வருஷம் ஆகுது. லோக்கல் சிபிஐ, ஏன்னா சிபிஐன்னா சிபிசிஐடின்றது லோக்கல் சிபிஐ ஈக்குவல்னு வாங்க. இட்ஸ் கால்டு லோக்கல் சிபிஐ. உங்களால் கண்டுபிடிக்க முடியலையா? நீங்கள் எவ்வளோ பெரிய ஒரு அவலம் இது. நினச்சி பார்த்தா ரத்தம் கொதிக்குது. இந்த கவர்மெண்ட்டால் அதை கண்டுபிடிக்க முடியல. மற்ற விஷயங்களை பற்றி வாய்க்கழியாக இந்த கவர்மெண்ட் பேசுது. நேற்று இளையராஜாவுக்கு நடக்காத ஒன்று நடந்த மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க. இங்கே எத்தனை கோயிலில் உங்களால் உள்ளே அனுப்ப முடியல. அதை பேசுறதுக்கு ஒருத்தனுக்கும் துப்பு இல்லை. டிவி டிபேட் நடத்துகிறானுங்க உட்காந்து. மாநில அரசோட தோல்வியை மறைச்சிட்டு இல்லாத ஒன்றை பூதாகரமாக்கிட்டு இருக்காங்க. அங்கே நடைமுறை அது. இங்கே கோயிலுக்குள்ளேயே போக முடியல. அங்கே கர்ப்பகிரகத்துக்குள்ளே தான் போக முடியல. இங்கே கோயிலுக்குள்ளேயே போக முடியல. இராணுவத்தை வச்சா உள்ளே இழுத்துட்டு போகணுன்றது, மக்களை அழைச்சிட்டு போகணுன்றது கோர்ட்டோட ஆர்டரு, சுப்ரீம் கோர்ட்டோட ஆர்டரு. எத்தனை தடவை கோர்ட் ஆர்டர் போட்டாலும் போக மாட்டேன்ற சால்ஜாப்பு சொல்கிற சட்டம் ஒழுங்கு பராமரிக்க முடியல. அப்போ இவ்வளவு தூரம் நீங்கள் வந்து தலித் விரோத அரசாக நீங்கள் இருந்து கொண்டு இளையராஜாக்கு ஏதோ இழைக்கப்படாத அவமரியாதை இழைத்ததாக சொல்லிட்டு நீங்கள் வந்து கதை கட்டுறதும் கம்பி கட்டுறதும், அந்த அதிகாரி சொல்கிறாங்க, ஜாயின்ட் கமிஷனர் சொல்கிறாங்க எதுவும் நடக்கலன்னு, இளையராஜா சொல்கிறாரு. அப்படியே இருந்தாலும் யாருக்கும் போகல. அது தப்பு தான் வாதத்துக்கு வச்சுப்போம். எஸ், தப்பு தான். அந்த ஒரு குறிப்பிட்ட இடத்த தாண்டி போக முடியாதுன்றது. யாருமே போக முடியாது. பிராமணர்களே போக முடியாது. அந்த குறிப்பிட்ட அர்ச்சகர்களும் ஜீயர் மட்டும்தான் போகணும், வேறு யாருமே போக முடியாது. இங்கே தலித்தே போக முடியல. எத்தனை கோயில் பூட்டி கிடக்குது. அதை பேச ஒருத்தனுக்கு துப்பு இல்லை. உட்காந்து மணிக்கணக்கு விவாதம் நடத்துகிறானுங்க நேற்று டிவியில். அப்போ திமுகவோட தொங்கு சதியாக மாறி போன இந்த ஊடகங்களை வச்சுக்கிட்டு நீங்கள் வந்து இந்த மாதிரியான விஷயங்களில் வந்து ஹேண்டில் பண்ணும்பொழுது விஜய் மாதிரி இருக்கவங்க குரல் கொடுத்தாங்கன்னா அரசாங்கத்தை இடிச்சு உரைத்தது மாதிரி இருக்கும். அவங்க சைலண்ட்டாக இருக்காங்க. அப்போ இந்த அரசாங்கத்துக்கு என்னமோ துளிர் விட்டு போகுது. எங்கெல்லாம் பேசணும், எதுக்கெல்லாம் பேசணுமோ அதுக்கெல்லாம் பேசணும். ஆமாம். ஆகவே இந்த விவகாரத்தை பொறுத்தவரையில், விஜய் விவகாரத்தை பொறுத்தவரையில், ஆதவ் அர்ஜுனா விவகாரத்தை பொறுத்தவரையில் நாம் கவனிக்க வேண்டியது என்னென்னா, ஆதவ் அர்ஜுனா இனிமேல் எந்த கட்சியில் போனாலும் அவருக்கு விசிகாவில் இருந்த அளவுக்கான ஊடக வெளிச்சம் கண்டிப்பாக கிடைக்காது. வெளிப்படையாக திமுகவோடு ஆதரவு நிலைப்பாட்டில் இருக்கக்கூடிய ஒரு கட்சிக்கு உள்ளே இருந்து கொண்டு திமுகவை விமர்சித்தால் ஆதவ் அர்ஜுனாவுக்கு கிடைக்கக்கூடிய ஊடக வெளிச்சம், திமுகவை எதிராக நடந்து கொள்ளக்கூடிய, திமுகவை எதிர்க்கக்கூடிய எதிர்கட்சிகளுடன் போய் சேர்ந்தார் என்றால் அவருக்கு கிடைக்காது.
எதிர்க்கட்சியாக இருக்க அதிமுக வந்து பார்த்தீங்கன்னா திமுகவை எதிர்க்கணுன்ற ஒரு சில நோக்கத்துக்காக மத்தியில் கொண்டு வர சட்டங்களெல்லாம் ஆதரிக்குதா? அதை போதுமான அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆராய்ந்து அதை ஆதரிக்கணுன்ற அளவுக்கு கூட அவங்களுக்கு திறமை இல்லையான்ற ஒரு கேள்வி இருக்குல்ல. ஏன்னா இப்போ மைண்ட்ஸ்லேருந்து பல விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அதிமுக ஆதரித்து ஓட்டு போட்டிருக்குன்னு நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்குது. பாஜகவுக்கு எதிராக கொண்டு வர விஷயங்களில் ஓட்டு போடாமல் இருக்காங்கன்ற விஷயம் பார்க்க வேண்டியதாக இருக்குது. அதிமுக ஏன் இதெல்லாம் பண்ணிட்டு திமுக எடுக்கக்கூடிய அளவுக்கு ஆக்ரோஷமாக பாஜக எதிர்ப்பு நிலையை அதிமுகவால் எடுக்க முடியவில்லை என்பதுதான் உண்மை. அதுதான் இப்போ தெளிவாக தெரியுது. இந்த 2 நாள் மேல் நடந்த அவங்க பொதுக்குழு கூட்டத்தில் கூட ஏற்றப்பட்ட தீர்மானங்கள் திமுகவை கண்டிக்குது, பாஜகவை வேண்டுகோள் வைக்குது. திமுகவுக்கு கண்டனம், பாஜகவுக்கு கோரிக்கை. இப்படி தான் இருக்குது. தெளிவாக தெரியுது. டங்ஸ்டன் பிரச்சனையாக இருக்கட்டும், எந்த பிரச்சனையாக இருக்கட்டும், திமுகவை எதிர்க்கும்போது இருக்கக்கூடிய அந்த ஒரு கோபம், அந்த ஒரு சீற்றம் பிஜேபியை எதிர்க்கும்போது சுத்தமாக இல்லை. அப்படியே மெல்லிய மயிலிறகால் வருடி கொடுப்பது போல தான் இருக்குது. அது அவங்க 4.5 ஆண்டுகள் அவங்க ஜெயலலிதா மறைவுக்கு பிறகு அவங்க பிஜேபிக்கு எப்படி கிட்டத்தட்ட துணை போனார்களோ அஃபிஷியலாக, அதை தான் இப்பயும் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. நீங்கள் கேட்கணும் அப்போ திமுக மட்டும் என்ன யோகியம், திமுக செய்யலையான்னு. திமுகவும் பிஜேபிக்கு ஆதரவாக நிறைய நிலைப்பாடுகள் எடுக்குது. ஆனால் நிறைய விஷயங்கள் அவங்களும் செய்கிறாங்க. இன்னும் பெரிய வித்தியாசம் இருக்கிறதா தெரியல. ஆனால் அட்லீஸ்ட் ஒரு தோற்றத்தின் அளவிலாவது பார்த்தீங்கன்னா திமுகவால் இன்றைக்கு ஒரு பிஜேபி எதிர்ப்பு என்கின்ற அந்த ஒரு நிலையை வந்து தக்க வைக்க முடியுது. ஓரளவு எதிர்க்கும் செய்கிறாங்க. நான் மொத்தமாக அவங்க சரண்டர் ஆகிட்டாங்கன்னு சொல்லலை. ஆனால் ஏடிஎம்கே வந்து கம்ப்ளீட்டாக பிஜேபி சார்பு நிலையிலேருந்து வெளியில் வரவில்லை. கூட்டணி இல்லைன்னு சொல்லிட்டாங்களே ஒழிய மூர்தன்யமாக பிஜேபி எதிர்க்கக்கூடிய காரியங்கள் எதுவுமே அவங்க செய்யலை. ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன், இப்போ இந்த அலகாபாத் ஹைகோர்ட் ஜட்ஜு ஒருத்தர் ரொம்ப மோசமாக பேசினார். முஸ்லீம்ஸை வந்து கடுமையாக பேசி அவர் மேலே உச்சநீதிமன்றமே இன்றைக்கி விசாரணை மேற்கொண்டு இருக்கிறது. அந்த நீதிபதியை இம்பீச் செய்யணும்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட 50க்கும் மேற்பட்ட எம்பிக்கள், பல கட்சிகளை சார்ந்த எம்பிக்கள் ராஜ்யசபா தலைவரிடம் மனுக்களை கொடுத்திருக்கிறார்கள். அதில் தமிழ்நாட்டிலேருந்து திமுக, காங்கிரஸ், இந்தியா முழுவதும் பல்வேறு கட்சிகள் எம்பிக்கள் கழித்துட்டு இருக்கிறார்கள். ஆனால் அதிமுக எம்பிக்கள் 3-4 பேர் இருக்காங்க, தம்பிதிரி உட்பட, யாருமே கழித்து கொள்ளல. ரெண்டாவது சரி, அது கூட வந்து அவங்கள யாரும் கேட்கல, அல்லது பார்லிமெண்ட்டில் அவங்க ஒன்றும் பெரிய பிளேயர் இல்லை, லோக்சபாவில் ரெப்ரஸன்டேஷன் இல்லை, ராஜ்யசபாவில் 3 பேர் 4 பேர் தான், அதனால் அவங்கள கன்சல்ட் பண்ணாமல் விட்டாங்கன்னு கூட நீங்கள் எடுத்துக்கலாம். ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷன், ஒரு நாடு ஒரே தேர்தலுக்கு ஏன் வந்து இப்போ 2 நாளைக்கு முன்னால் நடந்த பொதுக்குழுவில் ஏன் கண்டனம் தெரிவித்து தீர்மானம் நிறைவேற்றல? அல்லது நீ ஆதரிச்சா தீர்மானம் போட்டிருக்கணும். இந்தியாவில் சில பிராந்திய கட்சிகள் ஆதரிக்குது. சந்திரபாபு நாயுடு, நிதிஷ்குமார், சிவசேனா, இந்த மாதிரி கட்சிகள் ஆதரிக்குது. அதை நீ ஆதரிக்கிறதுனா ஆதரிக்கணும், இல்லை மற்ற கட்சிகள் மாதிரி எதிர்க்கணும். அதையே கடந்து போகிறீங்க. அப்போ டைரெக்டாக மோடியை விமர்சனம் பண்ணக்கூடிய, மத்திய அரசாங்கத்தை விமர்சனம் பண்ணக்கூடிய காரியங்களை, பிஜேபியை விமர்சிக்கக்கூடிய காரியங்களை அதிமுக தவிர்க்கிறது என்பது உண்மை. இது வந்து கூட்டணியை எதிர்பார்த்தா, அல்லது நாளைக்கு வேறு ஏதாவது அரசியல் நிலைப்பாடு வந்துன்னா என்ன செய்வோன்றதா, அல்லது வந்து அமலாக்கத்துறை, சிபிஐ பார்த்த தயக்கமா என்பது தான் ஆராய்ச்சிக்குரிய விஷயம். ஏன்னா இந்த கட்சி சின்னம் உட்பட இப்போ திருப்பி டிஸ்கஷன் வந்து ஓபிஎஸ் கிட்ட கேட்கணும் அப்படின்ற விஷயம் சொல்லியிருக்காங்க. கொடநாடு கேஸில் ஆஜராக சொல்லியிருக்காங்க. அப்போ இதெல்லாம் பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தோணுதுன்னா, தன்னுடைய பாஜக எதிர்ப்பு நிலைப்பாட்டை அதிமுக என்பது தேர்தலில் கூட்டணி இல்லைன்னு சொல்லிட்டு வந்துடுச்சே ஒழிய அக்ரஸிவாக பிஜேபியை இப்போ போன செப்டம்பரில் என்டிஏலேருந்து எடப்பாடி வெளியில் வராரு. இது வரைக்கும் அவங்க பிஜேபி ஏற்று பெருசாக என்ன பேசினாங்க? பார்லிமெண்ட் எலெக்ஷனில் மோடி வேணுமா வேணாமான்றது எலெக்ஷன். ஆனால் அவங்க வசைபாடு இது பூரா ஸ்டாலினா. இந்த கேலி கூத்து வேற எங்கே நடக்கும்? நீ அசம்பிளியில் ஸ்டாலின் மெயின் எதிரி, பார்லிமெண்ட்டில் மோடி தான் எதிரி. நீ டெல்லியில் மோடி வேணுமா வேணாமான்னு அதுக்கு பதில் சொல்லாமல் கடந்து போகிறதும், அங்கேயும் போய் ஸ்டாலினை திட்டுறதும், திமுகவை திட்டுறதும், எத்தகைய ஒரு இரட்டை நிலைப்பாடு? அரசியல் சார்ந்த புரிதலே உங்களுக்கு இன்னும் ப்ராப்பராக வரல. புரிதல்லாம் இருக்குதுங்க, புரிதல் இல்லாமலும் இல்லை. அவ்வளோ பெரிய கட்சி, 50 ஆண்டுகள் 52 ஆண்டுகள் பாரம்பரியம் கொண்ட கட்சி, அதில் 30 ஆண்டுகளுக்கு மேலே ஆட்சியில் இருந்திருக்காங்க. அவங்களுக்கு எல்லாமே தெரியும். அவங்களுக்கு எல்லாம் தெரியும். அது நிர்பந்தம் தான். 4.5 ஆண்டுகள் கொடுத்த நல்லாட்சி இருக்குல்ல, அந்த நல்லாட்சியின் கோப்புகள் அமித்ஷா மேடையில் தூங்கிட்டு இருக்குது. எந்த நேரமும் தூசி தட்டி எடுக்கப்படலாம். அதுதான், வேற என்ன? நான் தான் சொல்கிறேன்ல, இப்போ இன்றைக்கி அரசியல் வந்து நம்ம லாஸ்ட் ஃபைலில் பேசினது, திமுகவுக்கு பவர் ட்ரிவன், அரசியல் பண்ணணும், அதுக்கு பணம். ஏடிஎம்கேக்கு அன்ஃபார்ச்சுனேட்லி மணி ட்ரிவன். பணம் இருக்குது, அதை காப்பாற்ற தான் அரசியல். அப்படி ஆயிடுச்சு. இட்ஸ் அ ஃபேக்ட். இல்லாட்டி எப்படி போய் அவங்க இந்த மாதிரியான அரசியல் வந்து மக்கள் பிரச்சனை தான் ஒன்றும் இல்லை குரல் கொடுத்துருக்காங்களா? திமுக 4.5 வருஷம் எதிர்கட்சியாக இருக்கும்போது எடப்பாடி பேரில் எவ்வளோ சிக்கலை உண்டு பண்ணாங்க.
ஒரு ஃபிலிக்ஸ் ஜெயராஜ் கொலை வழக்கில் கஸ்டோடியல் டெத்தில் கதிகலங்க வச்சிங்க, சிபிஐ விசாரணைக்கு போச்சு, ஒரு எலெக்ஷனே அதை வச்சு ஜெயிச்சிங்க. இன்றைக்கி நிறைய கஸ்டோடியல் டெத் தமிழ்நாட்டில் நடக்குது. காவல்துறை மரணங்கள் ரொம்ப சர்வசாதாரணமாகிடுச்சு. சென்னை நகர்லேயே கடந்த 8 வாரத்தில் வந்து 3 மாதங்களில் 2 பாலியல் வன்புணர்வு சம்பவங்கள். ஹைகோர்ட்டு ஒரு விஷயத்தை காரி துப்புது, எங்களுக்கு போலீஸ் மேலே நம்பிக்கைன்னு சிபிஐக்கு மாற்றுது. ஒரு ஆர்ப்பாட்டம் அதிமுக பண்ணல. அந்த சுவடை அழியறதுக்குள்ளே இன்னொரு இன்சிடெண்ட்டு, அதில் கொஞ்சம் சுறுசுறுப்பாக போலீஸ் செயல்படுவது போல் தோற்றம் அளிக்குது. இந்த இஷ்யூவெல்லாம் கையில் எடுத்து அதிமுக போராடி இருக்குமா இல்லையா? போராடலை. திமுக இருந்தால் போராடி இருக்கும். அப்போ இவங்களுக்கு ஒன்றும் ஒரு பெரிய 26ல் ஜெயித்தே தீர வேண்டும் என்கின்ற அந்த ஒரு கில்லர் இன்ஸ்டிங்க்ட்னு வாங்கல, அது ஏடிஎம்கே இருக்கிறதா என்ற சந்தேகமே நமக்கு வருகிறது. அதுதான் இப்போ இதில் இருக்கக்கூடிய சிக்கல். இந்த கில்லர் இன்ஸ்டிங்க்ட்லாம் நீங்கள் எப்படி ஜெயிப்பேன்? 4.5 வருஷம் அவங்க எப்படி எதிர்கட்சியாக இருந்தாங்க, நீங்கள் எப்படி எதிர்கட்சியாக இருக்கீங்க? ஏதாவது ஒரு பிரச்சனை ஸ்டாலின் வந்து தெருவில் நிற்பார்லங்க, எதுவும் இல்லைனா ஒரு வீட்டு வாசலையாவது தட்டி வச்சுட்டு நிற்பார். கொரோனா காலம்னா மது சார்ந்த விஷயங்கள் தான் வந்துன்னா அதுவே ஒரு பெரிய பேச. ஆமாங்க, கொரோனாவில் ஊர்வலம் ஆர்ப்பாட்டத்துக்கு அனுமதி இல்லைன்னா ஒரு வீட்டு வாசலை தட்டி பிடிச்சினார்ல. அரசியல் பண்ணாங்க இல்லைங்க, 24 hours 365 days அவங்க அரசியல் பண்ணாங்கல்ல. நீங்கள் என்ன பண்ணுறீங்க? கவர்மெண்ட்டில் தப்பாக நடக்கலை, எவ்வளோ தவறு நடக்குது. ஹைகோர்ட்டு தினம் காரி துப்புதுங்க. இந்த மழையிலே வந்து பார்த்தீங்கன்னா கடலூருக்கு இந்த மாவட்டங்களுக்குலாம் 2000 ரூபாய் கொடுத்தது பத்தலை, சென்னை கொடுத்த மாதிரி 6000 ரூபாய் கொடுக்குன்ட்டு ராமதாஸ் பண்ணுறவர்கள்லாம் நிறைய விஷயம் பேசியிருந்தாங்க. எடப்பாடி இருந்து பெருசாக ஒரு அக்ரெசிவான ஒரு விஷயங்களோ அது சார்ந்த அந்த முன்னாள் அமைச்சர்கள் எந்த ஒரு போராட்டமும் முன்னெடுத்த மாதிரி பேசாதில்ல. ஏன் மக்கள் நலன் சார்ந்த விஷயங்கள் கூட பாலிடிக்ஸ் பண்ணுறதுக்கு ஸ்பேஸ் இல்லைன்னா பரவாயில்ல, ஸ்பேஸ் இருந்துமே பண்ண மாட்டேன்றாங்கன்ற ஒரு கேள்வின்றது வருதுல்ல. பண்ண தெரியல, பண்ண முடியல அவங்களால. நான் அதைத்தான் சொல்கிறேன் உங்களுக்கு வந்து இப்போ எவ்வளோ பிரச்சனைகள் இருக்குது இன்றைக்கி. ஹைகோர்ட்டில் தினம் அந்த அரசாங்கத்துக்கு எதிராக ரொம்ப ஜென்டலாக சொல்கிறதுனா குட்டு விழுந்துட்டு இருக்குது. இப்போ 2 நாளைக்கு முன்னால் கரப்ஷன் வரம்பு மீறி போகுது, லஞ்ச லாவணியம் தலைவிரிச்சு ஆடுது, ஊழல் பெருக்கெடுத்து ஓடுது தமிழ்நாடுல, நீ என்ன நடவடிக்கை எடுத்த? பிரசன்ட் டிபார்ட்மெண்ட்லையும் போலீஸ்லையும் லஞ்சம் தலைவிரிச்சு ஆடுது, என்ன நடவடிக்கை எடுத்தீங்கன்னு ஜட்ஜு கேட்குறாரு. 2 ஜட்ஜு, சுப்பிரமணியமும் இன்னொரு ஜட்ஜு சிவஞானம் ஜட்ஜுன்னு நினைக்கிறேன், பேசுகிறாங்க. இதே ஹைகோர்ட்டு தான் அண்ணா நகர் பாலியல் வன்புணர்வுக்கு 10 வயசு குழந்தை கேஸை சிபிஐக்கு மாற்றுது. சட்டம் ஒழுங்கு சந்தி சிரிக்குதுன்னு கோர்ட்டு சொல்லுது. 7 ஐபிஎஸ் ஆஃபீஸர் போடுறது, 7 ஐபிஎஸ் ஆஃபீஸரை சுப்ரீம் கோர்ட் போடுது. எவ்வளோ இன்சிடென்ட் நடந்துகிட்டு இருக்குது. ஊழல் குற்றச்சாட்டு வச்சாங்க. அதுக்கப்புறமா சிறைத்துறையில இந்த பொருட்கள் கைதிகள் செய்யற பொருள்ல வந்து பாத்தீங்கன்னா ஊழல் பண்ணிட்டாங்கன்னு சொல்றாங்க. தலைவிரிச்சு ஆடுது லஞ்ச லாவணியம் தமிழ்நாட்டுலன்னு கோர்ட்டு சொல்லுது. ரீசெண்டா நீ என்ன நடவடிக்கை எடுத்தன்னு கோர்ட்டு கேட்குது. இதை வச்சு நீ எவ்வளவு தூரம் நீ பிரச்சனை பண்ண முடியல. ஏன்னா 4.5 வருஷம் நீங்க அடிச்ச கொள்ள அந்த மாதிரி. இப்போ இதை வழக்கமா தட்டி கேட்க வேண்டிய இடதுசாரிகள் ஆகட்டும், விசிக ஆகட்டும், வழக்கமா இதே கடந்த காலங்கள்லாம் அவங்க தெருவில் இறங்கி போராடி இருப்பாங்க. இன்னைக்கு திமுகவோட தொங்கு சதியாக மாறிட்டாங்க. அப்போ மக்களுக்காக குரல் கொடுக்க யார் இருக்கா? விஜய்க்கு இது எதுவுமே தெரியல. 2 சினிமா ஷூட்டிங் நடத்தினாரு. இப்போ ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோக்காரங்களுக்கும் ரேப்பிடோக்காரங்களுக்கும் ஒரு பிரச்சனை வந்துருந்துச்சு. ஆமாம், ஆட்டோ ஃபேர்ஸ்லாம் இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கல அப்படின்ற ஒரு விஷயங்களும், ரேப்பிடோவால் எங்கள் வாழ்வாதாரம் பாதிக்கப்படுதுன்னு சொல்லி பைக் டேக்ஸில் நிறுத்த போகிறோன்ற மாதிரி ஒரு நியூஸ்லாம் வந்துருந்துச்சு. அதுக்கப்புறமா அது அப்படியே இல்லை, 4 மணி நேரத்தில் மாறுதுங்க. அது என்னங்க கவர்மெண்ட்டு? ஆட்டோக்காரன் ஆர்ப்பாட்டம் பண்ணுறாங்க. இது கடந்த காலங்களே அவங்க பண்ணாங்க. ஒவ்வொரு தொழில்நுட்ப வளர்ச்சி வரும்போது அவங்க பண்ணுவாங்க, எதையும் தடுக்க முடியாது. பைக் டாக்ஸிக்கு அனுமதி மறுப்பு. நல்லா கவனிங்க, பைக் டாக்ஸிக்கு ஆட்டோக்காரர்களுக்கு ஆர்ப்பாட்டம் பண்ணணும், பைக் டாக்ஸிக்கு அனுமதி மறுப்புன்னு டிரான்ஸ்போர்ட் செக்ரட்டரி சொல்கிறார், ஐஏஎஸ் ஆஃபீஸர். நல்லா கவனிங்க, ஐஏஎஸ் ஆஃபீஸர் சொல்கிறார். அது வந்து 6 மணி நேரத்தில், 6 மணி நேரம் இல்லை 4 மணி நேரத்தில் சிவசங்கர் மந்திரி சொல்கிறாரு தடை வாபஸ் பண்ணப்பட்டிருக்காரு. அப்போ இந்த கவர்மெண்ட் யார் கண்ட்ரோலில் இருக்குது? இந்த கேலி கூத்து கடந்த காலங்களில் எங்கெங்க நடந்திருக்கு? இதை பேச நாதி இல்லைங்க தமிழ்நாட்டில். இதை பேச நாதி இல்லை. ஹைகோர்ட் வாரத்தில் 2 நாளாவது வந்து ஸ்டேட் கவர்மெண்ட் ஆப்போசிட்டான விஷயம் மிக கடுமையான கண்டனங்களை தெரிவிக்குதுங்க. சில நேரங்களில் காரி உமிழுது. கள்ளக்குறிச்சி இன்சிடெண்ட்டை மாற்றும் போது எனக்கு போலீஸ் மேலே நம்பிக்கை இல்லை. கல்லெறி தூரத்தில் ஸ்டேஷன் வாசலில் போட்டு சாராயத்தை விற்றாங்க. ஸ்டேஷனில் வச்சு சாராயத்தை விற்றீங்கன்னு சொல்லி இதை விட கடுமையான கண்டனம் இந்த அரசுக்கு என்ன வேணும்? உடனே சுப்ரீம் கோர்ட்டு ஓடி போய் நீங்கள் ஸ்டே வாங்குறீங்க. இது இவ்வளோ நடந்தோம். நேற்று முந்தின வந்து ஊழல் தலைவிரிச்சு ஆடுது டிபார்ட்மெண்ட்டில். எந்த நடவடிக்கையும் நீ எடுக்கலை அப்படின்னு சொல்லும்பொழுது நான் இதோ எடுத்தேன் அதை எடுத்தேன்னு ஒப்புக்கு சொல்கிறாங்க இவங்க. ஒரு மாற்றமும் இல்லை, அப்படியே கடந்து போகுது. எத்தனை கண்டனங்களை இது வரைக்கும் இந்த ஹைகோர்ட்டு இந்த கவர்மெண்ட் வந்த பிறகு தெரிவிச்சிருக்குது. நிர்வாகத்துக்கு மேலே எத்தனை முறை குட்டி இருக்கிறது. ஏன் உங்களால் எதுவும் பண்ண முடியல? எதிர்கட்சியால் ஏன் எக்ஸ்ப்ளாய்ட் பண்ண முடியல? ஆளுங்கட்சியை கேட்கலாம். அவங்க கொள்ளடிக்கிறதுல உறுதியாக இருக்கும். குற்றவாளிகள் தெளிவாக இருக்கிறார்கள். குற்றத்தை தட்டி கேட்க வேண்டியவர்கள் ஏன் அமைதியாக இருக்காங்க? ஹைகோர்ட் சொல்லுது. கோர்ட், அதாவது எதிர்கட்சிகளோ மீடியாவோ எழுதுனா கடந்து போகலாம். கோர்ட்டு சொல்லுது. சந்தி சிரிக்குது கவர்மெண்ட்டு.
அதை எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணுறதுக்கான திறமை அதிமுகக்கோ விஜய்க்கோ பாஜகக்கோ இல்லை. நம்ம அடிக்கடி பேசுவோம்ல, ஒவ்வொரு விவாதத்துலையும் பேசுவோம்ல. ஸ்டாலின் இஸ் த மோஸ்ட் லக்கியஸ்ட் சீஃப் மினிஸ்டர். அவருக்கு எதிரியே இல்லை. எம்ஜிஆருக்கு கருணாநிதி, கருணாநிதிக்கு ஜெயலலிதா, ஜெயலலிதா கருணாநிதி, எடப்பாடிக்கு ஸ்டாலின், ஸ்டாலினுக்கு எதிரியே கிடையாது, ஸ்டாலினுக்கு எதிர்கட்சி தலைவரே கிடையாது. இஸ் த மோஸ்ட் லக்கியஸ்ட் சீஃப் மினிஸ்டர். மீடியா மொத்தமாக திமுக காலடியில் கொத்தடிமையாக உட்காந்துருக்குது. ஒரு 10% மீடியாவை தவிர 90% மீடியா, தமிழ்நாட்டு மீடியா, அச்சு ஊடகங்களும் காட்சி ஊடகங்களும் திமுக காலடியில் வாலாட்டிக்கிட்டு நாய்க்குட்டியாக உட்காந்துருக்குது. வீசேறிகிற எலும்பு துண்டுகளை கவி கொண்டு இவ்வளோ நாள் அமைச்சர்கள் போய் பார்க்கலான்ற ஒரு கம்ப்ளைண்ட் தாண்டி இப்போ மீடியா கூட வந்து பார்க்க மாட்டேன் பாதிக்கப்பட்ட இடங்கள்ன்ற மாதிரி விஷயங்கள். அவ்வளோதான். இந்த தொங்கு சதியாக மாறிட்டு எப்படி போவார்? திமுக சொன்னால் போகும், மீடியா இல்லாட்டி போவாது. அதனால் இந்த இடத்துல வந்து உங்களுக்கு வந்து எதிர்கட்சிகளுக்கு நல்ல ரோல் இருக்குது. அவங்க ப்ளே பண்ணதை மறுக்கிறாங்க. புதுசாக வந்தவர் ஒரு 4 சினிமா ஷூட்டிங் நடத்தினார். 27 விக்ரவாண்டியில் நடத்தினார். அப்புறம் 6ஆம் தேதி மியூசிக் இது உள்ள நந்தம்பாக்கத்தில் நடத்தினார். அதுக்கு பிறகு 2 தடவை ஏதோ நிகழ்ச்சியில் நடத்தினார். மொத்தம் 4 தடவை ஒரு சினிமா ஷூட்டிங் நடத்திருக்காரு. எத்தனையோ சினிமா ஷூட்டிங் இல்லை, 1000 கணக்கில் நடத்தினவர் கடந்த 30 வருஷத்தில். இப்போ ஒரு அரசியலுக்கு வந்த பிறகு ஒரு 4 ஷூட்டிங் நடத்திருக்காரு. மக்களுக்கும் அவருக்கும் எந்த தொடர்பும் இருக்கிறதா தெரியல. அவர் ஏதோ கனவுலகத்தில் இருக்காரு. வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட பகுதிகளுக்கு நீ ஏன் போகலன்னா, இதெல்லாம் வந்து கண் துடைப்பு. மக்களை நீங்கள் 75 வருஷமாக இப்படி வச்சுருக்கீங்க, ஃபோட்டோ ஷூட். அப்போ நீங்கள் எதுக்கு வீட்டில் கூப்பிட்டு கொடுத்தீங்க? அதுக்கு பேர் என்ன ஷூட்? அது ஃபோட்டோ எடுக்க. அப்போ எவ்வளோ பெரிய ஒரு முரண்பாடு இது, எவ்வளோ பெரிய முரண்பாடு. பாதிக்கப்பட்ட மக்கள்கிட்ட போய் களத்தில் நிற்காம பாதிக்கப்பட்டவனை கூப்பிட்டு நிவாரணம் கொடுத்து அனுப்புறதுக்கு பேர் வந்து உதவியா? உதவின்றது அவன் தானன்றது நீ போய் கொடுக்கணும். ஒருத்தனை வர வச்சு கொடுத்தீங்கன்னா அது பேர் தானம் கிடையாது. அது ரொம்ப தவறான அணுகுமுறை. அரசியலோட அடிப்படை அரிச்சுவடி கூட விஜய்க்கு தெரியல. இல்லை, இந்த சினிமாட்டிக்காக இருக்குல்ல, இந்த படத்தில் காட்டுற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மன்னர் வீடோ, ராஜா வீடோ, ஒரு ஜமீன்தார் வீடோ வந்து எல்லா ஜனங்க வாங்கிட்டு. அதே தான், மன்னர் பரம்பரை தான். மன்னராட்சியின் மற்றொரு விழுமையாக தான் விஜயோட அரசியல் இன்னைக்கு. அப்போ இவங்க போய் வந்து திமுக மன்னராட்சினா, திமுக மன்னராட்சி தான், எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். மாற்றுன்னு வந்தவங்க நீங்கள் என்ன ஆட்சி? நீங்களும் மன்னராட்சி தான். அவங்களாவது களத்துக்கு போய் நிற்கிறாங்க. அட்லீஸ்ட் நாங்கள் மக்களாட்சின்ற தோற்றத்தையாவது அவங்க கொடுக்குறாங்க. மன்னராட்சியின் விழுமியங்களை கடைபிடித்தாலும் மக்களிடம் போய் நின்று பாதிக்கப்படும் பொழுது சேத்துல நின்று மக்கள்கிட்ட அட்லீஸ்ட் அந்த சீன் போடுறதுனும் இல்லை, அந்த தோற்றத்தையாவது அவர்கள் உருவாக்குகிறார்கள், அந்த சித்திரத்தை உருவாக்குகிறார்கள். நீங்கள் என்ன பண்ணீங்க? சொன்ன மாதிரி கோட்டை கதவு திறக்குது, அரண்மனைக்குள்ளேருந்து ராஜா வெளியில் வராரு, அப்புறம் மறுபடியும் உள்ளே போயிடுறாரு. பாதிக்கப்பட்டவங்களை அழைச்சிட்டு வந்து நீங்கள் அவங்களுக்கு வந்து நிவாரண உதவி கொடுத்து அனுப்புகிறீங்க. இது எவ்வளோ பெரிய அவலம் இது. நீங்கள் இல்லை ஸ்பாட்டுக்கு போகணும், நீங்கள் ஸ்பாட்டுக்கு போய் அங்கே கொடுக்கணும். அதோட அர்த்தம் என்ன? அவனோட துயரங்களை நான் பகிர்ந்து கொள்கிறேன்னு அர்த்தம். அது ஒரு சின்ன டோக்கனிசம் தான். ஆனால் அது இருக்கணும்ல, வாழ்க்கையே டோக்கனிசம் தான். இந்த ஜனங்களுக்கு ஒரு மாரல் சப்போர்ட் இல்லை. அந்த நைசிட்டிஸ் வாங்க, அரசியலோட அடிப்படை அரிச்சுவடி நைசிட்டிஸ் கூட அவருக்கு தெரியலையே. எல்லாருமே இவரை விட பிரபலமா இருந்த எம்ஜிஆர், கருணாநிதி, சிவாஜி எல்லாரும் போயிருக்காங்கங்க. இன்னைக்கு பவர்ல இருக்க இல்லாத அத்தனை அரசியல்வாதியும் போறான். அன்னைக்கு ஸ்பாட்ல போய் நிற்கிறான். உதயநிதி போறாரு, திருமாவளவன் போறாரு, அண்ணாமலை போறாரு, எல்லாரும் தான், சீமான் போறாரு, எல்லாம் தான் போறாங்க. நீங்க எங்க போனீங்க? இதுக்கு ஒரு வியாக்கியானம் கொடுத்தீங்கன்னா மக்கள் எடுத்துப்பாங்களா? அப்ப இன்றைய ஆட்சியாளர்களுக்கான மாற்று இன்றைய ஆட்சியாளர்களை விட அவலமானதாக இருக்கும் என்பதுதான் இப்பொழுது கிடைக்கக்கூடிய சமிக்கையாக இருக்கிறது. இன்றைய ஆட்சியாளர்களுக்கான மாற்று இன்றைய ஆட்சியாளர்களை விட மோசமானதாக இருக்கும் என்பதற்கான சரியான சமிக்கை சாட்சியம் தான் விஜயின் நடவடிக்கைகள். ஏதோ ஒரு புயலோ பூகம்பமோ ஏதோ ஒரு பெரிய நிவாரணம் பேரிடர் வந்தாலுமே வந்து பார்க்க மாட்டேன். அவன் நீ வரமாட்டேன். அரசியல் என்ன அரசியல்? உங்க பிரச்சனை என்ன? 1 வருஷம் 1 எலெக்ஷன் உங்க கருத்து என்ன? ஒண்ணுமே கிடையாது. சும்மா மணிப்பூரை பத்தி வாயில அளந்து விட்டு போயிட்டா போதுமா? நான் பிஜேபிக்கு எதிராக இருக்கேன்னு காமிக்கிறதுக்கு ரொம்ப ஸ்கிரிப்டட் மாதிரி இருக்கு. ஸ்கிரிப்டட் தான், அது சினிமாட்டிக்கா தான் இருக்கு. வேற என்ன இருக்கு? அதே மாதிரி அந்த ஈவெண்ட்டுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா க்ளோஸ்ட் ஈவெண்ட்டு, கேரவானில் வந்து இறங்குறது, பவுன்சருங்களை கூடவே வச்சுட்டு சுற்றுறது. ஏன்னா 16 பவுன்சர் அழைத்து கொண்டு அந்த வந்தாருன்றாங்க அன்னைக்கு. அது பேர் அரசியலா? கேட்கும் போதே உங்களுக்கு வந்து தொண்டர்கள் அசூயா இல்லையா? பொதுமக்களை விட வேணாம், அரசியல் கட்சி தலைவர் ஒரு புத்தக வெளியீட்டு விழாவுக்கு 16 பவுன்சர்ஸோட வர்றாருன்னா அது இந்த செய்தியே பல விஷயங்களை சொல்லுது. அதுக்கு நம்ம பொழிப்புரை எழுதணும்னு அவசியமே கிடையாது. இவ்வளோ நேரம் உங்களோட பொன்னார் நேரத்தினோட நன்றி. நன்றி சார். Taste the Daily.